ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மிஸ்டர் பீன் கையில் எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு டெடி இருக்கும். அதே மாதிரி கிடையாது. ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஈஸியாகவும் இருக்கக்கூடிய ஒரு டெடி. கடையில் போய் டெடி வாங்கினா கிட்டத்தட்ட 200 300 400 ஒரு டெடி பொம்மை கொடுப்பாங்க, கறி பொம்மை மாதிரி. ஸோ அழகாக க்யூட்டாக இருக்கும் அந்த பொம்மை. ஸோ அதெல்லாம் வாங்குறதுக்கு நம்ம கிட்ட பட்ஜெட் இல்லை இல்லையா? அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டிலே ஒரு 10 ரூபா ஸ்பான்ஜர் வச்சு அழகான இந்த மாதிரி ஒரு டெடியை நம்ம இன்னைக்கு மேக் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படி மேக் பண்ணால் என்ன இதுன்னு தான் இந்த வீடியோ நம்ம யூஸாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கிரியேட்டிவ் எக்ஸ்பெரிமெண்ட் ப்ராஜெக்ட்ஸ்னு நிறையா போடுவோம். சேனல் புதுசாக என்ன வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான தட்டி விட்டுக்கோங்க. எப்போதும் போல நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். நவ் லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு 10 ரூபா ஸ்பாஞ்ச் எடுத்துக்கோங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பொசு நமுங்கிற மாதிரி இருக்கணும். ஸோ கார்னரில் எதுவும் டேமேஜ் ஆகிடாமல் 4 பக்கம் நல்லா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ரப்பர் பேண்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்சி ஸ்டோரில் பாக்கெட் 1 ரூபான்னு கொடுப்பாங்க, எடுத்துக்கோங்க. ஸோ 1 ரூபா ஒரு பாக்கெட். அதில் கிட்டத்தட்ட ஒரு 5 பேண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன், ரப்பர் பேண்ட். ஸோ அதுக்கடுத்தது ஒரு ஸ்வீட் பாக்ஸ் போடக்கூடிய ஒரு பெரிய ரப்பர் பேண்ட். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம சொன்னோம் இல்லையா, கார்னர்ஸ் டேமேஜ் ஆகாமல் இருக்கிற மாதிரி எதுக்கும் ஒன்ஸ் 2 வாட்டி செக் பண்ணிக்கோங்க, 1க்கு 2 தடவை. ஸோ அதுக்கப்புறம் நம்மளுடைய ரப்பர் பேண்ட் எடுத்து கார்னரில் நான் போடுற மாதிரி மாட்டிக்கோங்க. ஸோ குழந்தைக்கு தலை முடியில் குடுமி போடுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி முடியை பிடிச்சி போடுற மாதிரி ஸ்பாஞ்சு அந்த கார்னர் பிடிச்சி நல்லா மாட்டி விட்ருங்க. ஸோ லைட்டாக கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி அமுக்கி கொடுத்திங்கன்னா நல்லா அந்த அமுக்கி உள்ள ரப்பர் பேண்ட் நல்லா கரெக்டாக உக்காரும். அதேமாரி இன்னொரு பக்கமும் கரெக்ட். பார்த்திங்கன்னா கொஞ்சம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்க மாதிரி தெரியும். ஸோ இதுக்கு அடுத்து
நெக்ஸ்ட்டு நம்ம வந்து 5 ரவுண்டுக்கும் சப்பையாக மாற்றினோம். நம்ம கழுத்தில் மாட்டக்கூடிய காலர் பன்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரி மாற்றி சுற்றி ஒட்டிகிட்டே வந்துட வேண்டியதான். சென்டர் பாயிண்ட்டில் நான் ஒட்டுற மாதிரியே நீங்களும் ஒட்டிக்கோங்க. ஸோ நடுவில் அந்த ரவுண்ட் ஷேப்புக்கு நடுவில் கம் அப்ளை பண்ணி ஒட்டிட வேண்டியதான். ஸோ இப்போ நான் 1 2 3 4 நான் 4 ஒட்டணும். ஸோ கம்மை நடுவுலையும் அப்ளை பண்ணோம், ஒன்ஸ் கீழேயும் அப்ளை பண்ணோம். மேலே அப்ளை பண்ணிடாதீங்க. ஸோ மேலே அப்ளை பண்ணால் இது ஆகிடும். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய அந்த பேக்கிங் ரிப்பன் கீழே வந்து பார்த்திங்கன்னா நல்லா சுருளாக வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக ஒன்று தொங்கிட்டு இருக்கும். ஸோ அழகாக அது இன்னும் பார்க்கறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கும். அந்த பூவில் வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணுறப்ப இன்னும் அழகாக இருக்கும். அந்த கொடி மாதிரி சுருளாக இருக்கும் அந்த சின்ன பேப்பர். ஸோ அதை தான் நம்ம இப்போ செய்ய போகிறோம். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மெல்லிஸாக இருக்கணும், ரொம்ப கனமாக இருக்கக்கூடாது. ஸோ அதனால் நான் கரெக்டாக மெல்லிஸாக ஒரு 0.5 இருக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளோ சைஸ் போதுமானது. அதோட கம்மியாக எடுத்தாலும் பரவாயில்ல, அதிகமாக எடுத்தாலும் பரவாயில்ல. ஆனால் ரொம்ப அதிகமாக இருந்தால் நல்லா இருக்குது. ஸோ அதோட கம்மியாக இருந்தால் பெட்டர். ஸோ சின்னதாக நீட்டாக கட் பண்ணிவிட்டுமா? இதுக்கும் அதே தான், ஒன்று எக்ஸ்ட்ரா கட் பண்ணிக்கிறேன் சேஃப்டி. ஸோ மறுபடியும் எல்லாத்தையும் கட் பண்ணுறேன் இல்லையா? அதுக்காக சின்னதாக கட் பண்ணுவேன். 3 கட் பண்ணுறேன். ஸோ சேஃப்டிக்கு இல்லை. ஸோ 3மே வந்து அந்த ரிப்பன் டிசைனுக்காக தேய்ச்சி எடுக்கிறேன். ஏன்னா திடீர்னு நம்ம இழுக்கு சொல்ல கிழிஞ்சிரும். ஸோ முன்னாடி நான் இழுக்கணும்னு சொன்னேன் இல்லையா? ஸோ ஸ்கேல் எடுத்து நான் பண்ணுற மாதிரி நீங்களும் பண்ணுங்கள். ஸோ ஒரு பக்கம் வச்சு ஒரு விரலால் அந்த பேப்பரை அழுத்தி பிடிச்சிட்டு ஸோ நீங்கள் அப்படியே மடித்து இழுக்கணும். ஸ்ட்ரைட்டாக இழுக்கக்கூடாது, கொஞ்சம் அப்படியே மடித்து உள்ளே போய் மேலே அப்படி திரும்பி வர்ற மாதிரி வந்துச்சிங்கன்னா நம்மளுடைய அழகான அந்த ஸ்க்ரூல் பேப்பர்ஸ் ரெடி ஆகிடும். வா, சூப்பராக இருக்குது இல்லையா? அதே மாதிரி இன்னொன்று, ஸோ ஒன்ஸ் அடியில் ஸ்கேலுக்கு அடியில் வச்சு நம்ம கை கவர் பிடிச்சிட்டு அது ஆப்போசிட் டைரெக்ஷனில் வலிக்கணும். ஸோ எந்த டைரெக்ஷனில் மடித்தோமோ, எந்த டைரெக்ஷனில் உள்ள பேப்பர் போதோ அதே டைரெக்ஷனில் வெளியில் வரணும். ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்க்ரூல்ஸ்லாம் வரும். ஸோ அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பூவை கரெக்டாக நம்ம டெடியில் வைக்க போகிறோம். அது பார்த்தா டெடியில் வந்து ரப்பர் பேண்ட் மாட்ட முடியாது. ஸோ அதனால் ஒரு சின்ன பீஸ் எடுத்து பேண்டுக்கு உள்ளே வச்சுட்டு அது மேலே கம் அப்ளை பண்ணி நம்மளுடைய அந்த மேக் பண்ண பூவை எடுத்து மேலே ஒட்டிடலாம். இப்போ இது மேலே கம், ஏன்னா டெடியில் அந்த ஸ்பாஞ்சில் ஒட்டுமா ஒட்டாதான்னு தெரியல. ஸோ அதனால தான் அந்த பேப்பர் டிசைன். நான் ஈஸியாக நம்ம ரப்பர் பேண்டை காட்டினோம்னா அழகாக பூ கட்டியும். சிம்பிள் இல்லையா? ஸோ டெடியிலே ஓட்டினா இந்த மாதிரி நம்ம ஓட்டுறது ஈஸி. நம்ம வேறு எதுனா கலர் கூட ஈஸியாக ஆட் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இந்த ஐடியா. நம்மளுடைய 3 ரிப்பன்ஸையும் கரெக்டாக அதில் ஒட்டிட்டு அடியில் தான், பூவுக்கு அடியில் தான் இந்த ரிப்பன்ஸ் ஓட்டணும், மேலே ஓட்டக்கூடாது. ஸோ கரெக்டாக நம்ம ரிப்பன் வந்து கீழே அழகாக தொங்குற மாதிரி பார்த்துக்கணும். அதுக்கு மேலே இன்னொரு வாட்டி ஃபெவிக்விக் அப்ளை பண்ணிக்கோங்க. நல்லா ரொம்பலாம் அப்ளை பண்ணாங்கன்னா லைட்டாக அப்ளை பண்ணிட்டு நம்ம ஆல்ரெடி மேக் பண்ணி வச்சுக்கிறேன் அந்த ரிப்பன் பூவை எடுத்து மேலே கரெக்டாக வச்சு கொஞ்சம் அழுத்தினீங்கன்னா அழுத்திக்கும். இப்போ பக்காவாக ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. கொஞ்சம் அழுத்தி விடுங்க. இதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா ரிப்பர் பேண்ட் நடுவில் வந்து கொஞ்சம் அந்த கேப் தெரியுது பார்த்திங்களா? அந்த கேப்பை மறுபடியும் ஃபில்அப் பண்ணுறதுக்காக அதே மாதிரி நம்ம ஸ்டார்டிங்கில் பண்ண மாதிரி பூ மாதிரி பேண்ட் மாதிரி பண்ணி அதை மடித்து பண்ணோம் இல்லையா? அதே மாதிரி சின்னதாக பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் பார்த்தாலே தெரியும், சின்னதாக இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணதை விட இது சின்னதாக இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அகலவாட்டு இருக்குது இல்லையா? நீளமாக இருக்கிறத வந்து குறைக்கணும். ஏன்னா சின்னதாக இருந்தால் தான் அதுக்குள்ளே போய் செட் ஆகணும். ஸோ அந்த ரிப்பன் மடித்து காட்ட பார்த்திங்களா? அந்த ரிப்பன் சைஸுக்கு தாங்கன்னா அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து அந்த பேண்ட் சைஸ் வந்து சின்னதாகிடுச்சுனாக்கா நம்ம ஈஸியாக வந்து உள்ளே ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ அதை வந்து அழகாக பூ மாதிரி டிசைன் தெரியும். ஒரே சைஸில் வச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது பார்டுன்னு நேராக வந்துகிட்டே இருக்கும். ஸோ சின்னதாக வச்சு தான் அழகாக அந்த கிராஷ் தெரியும். ஸோ சின்ன பேண்ட் மாதிரி பண்ண வேண்டியதான். ஸோ இதேமாதிரி 1 2 3 3 பேண்ட்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், 3 பேண்ட்ஸ் போதும். ஸோ இதே மாதிரி நம்ம ஸ்டார்டிங்கில் ஓட்டின மாதிரி அடியில் நடுவில் உள்ள வச்சுட்டு ஒரே அமுக்கு. ஸோ நீங்கள் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் அமுக்குங்க, அப்போ தான் ஈஸியாக இருக்கும். இல்லைனா டக்குன்னு பிச்சின்னு வந்துடும். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா நடுவில் 3 பேண்ட் ரவுண்டாக இது பண்ணோம் இல்லையா? அதனால் அது 3 வேண்டாம், 2 போதும். ஏன்னா உங்களுக்கு எத்தனை தேவையோ அத்தனை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அந்த கேப் தெரியுது, பார்க்க கொஞ்சம் தெரியுதுன்னா அதை எக்ஸ்ட்ரா பேண்ட் ஓட்டிக்கலாம். நான் வந்து கண்ணெல்லாம் ஓட்டல, லைட்டாக பென்சில் வச்சு வரைஞ்சிட்டேன். ஏன்னா கண்ணெல்லாம் ஓட்டினா கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வரும். இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டது தான் எக்ஸ்ட்ரா ஃப்ளவர் பேப்பர் கிராஃப்டில் பண்ணது. அதை தூக்கி நான் செடிக்கு வந்து இன்னும் கொஞ்சம் அழகு சேர்க்கறதுக்காக அந்த பூவை அழகாக சைடில் செய்யாச்சு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய டெடி ரெடி. சிம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பேப்பருக்கு ₹1 மேலே வந்து பூவுக்கு அவ்வளோதான். கிட்டத்தட்ட ஒரு 20-25 ரூபாயிலே டெடி ரெடி ஆகிடுச்சு. சிம்பிள் இல்லையா? நீங்கள் சின்ன பசங்களாம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இதை அழகாக நீங்கள் கிஃப்ட் பண்ணலாம். ஸோ அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம பிஸ்டபின் கையில் இருக்கிற மாதிரி டெடி இல்லைனாலும் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு அழகான டெடியை மேக் பண்ணோம் இல்லையா? ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, அப்படிங்களா டிஸ்லைக் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணி விடுங்க. அப்புறமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை தட்டி விட்டுக்கோங்க. மீண்டும் ஒரு அடுத்த எக்ஸ்பிளைன் வீடியோல உங்களை வந்து பார்க்குறேன். அதே இட்ஸ் மீ லவன் குமார். டாடா பை பை. ஹலோ காய்ஸ், என்னோட பேர் லவன் குமார். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் டைம் தமிழ் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் பற்றி தான். இந்த யூடியூப் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 21 வயசு பையன் தான் வந்து இதை ரன் பண்ணிட்டு இருக்கான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100லேருந்து 155 வீடியோஸ் போட்டிருப்பான் போல. ரொம்ப சூப்பரான எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோஸ், சயின்ஸ் ப்ராஜெக்ட்ஸ், இன்வென்ஷன் ஐடியாஸ்னு சும்மா கலக்கிறா போல. நீங்கள் யாராவது இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா இந்த சேனலுக்கு கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி அந்த பையனுக்கு ஒரு சப்போர்ட் தாங்க.